எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச கணவாய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம முருங்கைக்காயெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்குவிட் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பொரிஞ்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதோட ராஸ்மெல் போய் நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டாவே தீயை சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா கீழே அடுப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போது இது நல்ல மணம் வந்துருச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். இதை நான் 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் 4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சில்லி பவுடரை எண்ணெயில் சேர்க்கும்போது ஃபைனலாக நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதில் சில்லி பவுடர் சேர்த்து இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக 50 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காயை ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வெங்காயத்தையும் முருங்கைக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கனவா கூட முருங்கைக்காய் சேர்த்து குக் பண்ணும்போது இந்த முருங்கைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ கணவாயை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதில் நான் கூந்தல், ரெக்கை எதுவும் சேர்க்கலை, ஒன்லி பாடி போர்ஷன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்கிறதுக்கு நல்ல பெரிய கணவாயாக ஃப்ரெஷ்ஷான கணவாயை சேர்த்தண்டா இது இனிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரேவி செய்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே கனவா க்ளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கனவா கூந்தலை யூஸ் பண்ணி எப்படி பொரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கனவா கொஞ்சம் ஹார்டான ஐட்டம், இது வேகணும். ஸோ அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. கனவா விட்ட தண்ணியிலேயே இது கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கனவாயெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஊருக்கு தான் போகணும். அங்கே தான் நல்ல பெரிய சைஸில் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஃபைனலாக இதில் கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தா தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டே கிடைக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கனவா கிரேவி நம்ம சின்ன கனவாயில் செய்கிறத விட இந்த மாதிரி பெரிய கனவாயில் செய்யும்போது தான் அருமையாக இருக்கும். இந்த கனவாவை யூஸ் பண்ணி நம்ம சும்மா வெறுமனையும் கிரேவி வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டும் செய்யலாம், செம்மையாக இருக்கும். கனவா இப்போதைக்கு 50% தான் குக் ஆகிருக்கு. இன்னும் 50% குக் ஆகணும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். இது நல்லா கொதித்து மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது கனவா நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டுக்கிடலாம். தீயை லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல தகதகன்னு சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.